செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரத்தில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மத்திய பட்ஜெட்டில் திமுகவினர் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ். துரை வெங்கடேஷ், வணக்கம். மேலும் விவரம். காஞ்சிபுரத்தில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திமுக சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது காஞ்சிபுரத்திலும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ். துரை வெங்கடேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. நேற்று முன்தினமானது மத்திய அரசானது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை ஒன்றை தாக்கல் செய்ததால் இதிலே தமிழகம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையிலே தமிழகத்தை வந்திக்கக்கூடிய இந்த பாஜக அரசினை கண்டித்து தமிழகம் முழுவதுமே திமுகவினர் பல்வேறு மாவட்டங்களிலே தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை இன்றைய தினமானது அறிவித்திருக்கிறது. இந்த நிலையிலே இந்த ஆர்ப்பாட்டமானது அங்கங்கே நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே காஞ்சிபுரத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்த காவலாங்கை பகுதியிலே ஒன்றிய நிதிநிலை அறிக்கையினுடைய தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய இந்த பாஜக அரசினை கண்டித்து கண்டன முழக்கங்களாவது திமுகவினர் தொடர்ந்து எழுப்பி தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களிலும் சரி, அதே போன்று பல்வேறு திட்டங்களிலும் அதே போன்று தமிழகத்துக்கு வழங்கக்கூடிய நிவாரணங்கள், அதே போன்று வரிகளில் மட்டுமே பாஜக அரசானது தமிழ்நாடு வரி மட்டுமே செலுத்த வேண்டும். ஆனால் தமிழக மக்களுக்கு தேவையான இந்த திட்டங்களை அனைத்திலுமே புறக்கணிக்கப்படுவதாக கூறி கொண்ட முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து பாஜக அரசினுடைய இந்த நிலைப்போக்கை கண்டித்து திமுகவினர் காஞ்சிபுரத்திலே தற்போது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கண்டன முழக்கங்களோடு நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.